சிலுவை தரும் சிந்தனை. நமக்குள்ளிருந்து போராடும் சிலுவைகளை சுமப்பது எப்படி என்று கற்றுத்தருவதே இயேசுவின் சிலுவை பயணம். புனித வெள்ளி என்பது துக்கம், கவலை, தியாகம் இவற்றின் கலவை என்றுதான் நாம் எண்ணுகிறோம். வலுவற்றவர்களின் இயலாமையை துன்பம் என்கிறோம். ஆனால் வலிமையும் ஆற்றலும் பெற்றவர் துன்புற்று நமக்கு தரும் செய்தி என்ன? அவர் நமது தவறுகளை பண பரிவர்த்தனை போல மாற்றி போட வரவில்லை. மாறாக கொடூரத்தை முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொள்ளவும், அநீதியும் துரோகமும் வலியும் வதைத்தாலும் அது மன உறுதியை தொட அனுமதிக்காமல் காப்பதுமே இயேசு கற்றுத்தரும் வாழ்க்கையாகும். உலகம் அவரது உடலை சிதைத்தது, ஆனால் உள்ளத்தை அல்ல. இதுவே சிலுவை தரும் உண்மை செய்தி. அவர்களை மன்னியும், அவர்கள் செய்வது இன்னதென்று அறியார்கள் என்ற வார்த்தைகள் மனிதனால் மன்னிக்க முடியும் என்பதை உறுதிப்பட உணர்த்துகிறது. நாம் வெறுக்கப்படலாம், ஆனால் நமக்குள் வெறுப்பு இருக்க தேவையில்லை. நமக்கு தவறுகள் இழைக்கப்படலாம், ஆனால் நாம் பிறருக்கு தவறிழைக்க கூடாது. நாம் எல்லாவற்றையும் இழந்தாலும் நம்மை இழக்கக்கூடாது. ஆக இதுவே பிறரின் பாவங்களுக்காக இறப்பது. பாவங்களை அழிப்பதல்ல, அவற்றை அப்படியே உள்வாங்குவது. நம்மை காயப்படுத்தியவர்களை நாமும் காயப்படுத்துகிறோம். கோபம் பரவுகிறது, வன்முறை பல மடங்காகிறது. ஆனால் இயேசு கோபத்தையும் வன்முறையையும் முறியடிக்கிறார். அவர் வெறுப்பிற்கு கருணையையும் வன்முறைக்கு மௌனத்தையும் தந்தாலும் மரணத்தை முழு தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கிறார். அவர் மனுக்குலத்திற்கு உயர்தர சுதந்திரத்தை அளிக்கிறார். சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்து கொள்ளும் சுதந்திரம் அல்ல, உள் மன சுதந்திரம். முழக்கங்கள் பலதரப்பட்டதாக இருந்தாலும் அடிப்படை காரணம் ஒன்றே. சிலுவை துன்பத்தின் அடையாளம் அல்ல, மாறாக விழிப்புணர்வின் அடையாளம். அதை எளிதாக உடைத்துவிட முடியாது. சில வாழ்க்கை உண்மைகள் வார்த்தைகள் அல்ல, வாழ்ந்து காட்டுதலே கற்றுத்தர முடியும். அப்போது மனுக்குலம் என்றும் அதை நினைவில் வைத்திருக்கும். அவர் சிலுவை சாவுக்கு மறுத்திருந்தால் அவரது ஆற்றலை பெரிய அளவில் மக்களால் உணர்ந்திருக்க முடியாது. பாவங்களை அகற்றுதல் என்பது இறையியல் அல்ல, அது வாழ்வியல். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கும் சிலுவைகள், அதாவது குடும்பத்தில் வரும் வாக்குவாதம், நண்பனின் துரோகம், அவமானம், இவை அனைத்தும் கோபத்தை பெருகச் செய்து அழிவுக்கு அழைத்து செல்லும் நிமிடங்கள். புனித வெள்ளியாகிய இன்று எதிர்மறை எண்ணங்களோடு செயல்படாமல் அதை சிறு இடைவெளி விட்டு சிந்திப்போம். அந்த கணம் நாம் நமது சிலுவைகளை முறியடித்தவர்களாவோம். அதுதான் இந்த நாளின் முக்கியத்துவம். அன்பு, அமைதி, சூழ்நிலைகளை சார்ந்து வாழ்பவர்கள் நாம் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். மன்னித்தல் பலவீனம் அல்ல, அது பலத்தின் மேல்நிலை. ஆகவே கோபம், வலி, வேதனை, தடுமாற்றங்களை மேற்கொள்ள நம்மால் முடிகிறதா என்று சிந்திப்போம். இதுவே சிலுவை நமக்கு தரும் சிறந்த சிந்தனையாகும்.